பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா கொடியேற்றம் ஆகஸ்ட் 30 மாலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக. என்னோட ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து காண்டாக்டில் இல்லை. இந்த குழந்தையும் எனக்கும் ஆன ஒரு இதுக்காக நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். அதை தான் நான் கம்ப்ளைண்ட்டாக உள்ளே வச்சுருக்கேன். இப்போ என்னன்னா, அவர் என்னை ஏமாத்திருக்காரு. இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும். அவர் தான் இந்த குழந்தையோட அப்பா. அதை வந்து அவர் வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது. ஸோ அப்பார்ட்மெண்ட்ல ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம். அது எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கிறேன்னு சொன்னாரு. ஸோ அவரை நம்பிதான் நான் வந்து இந்த கல்யாணத்தை பண்ணினேன். ஆமா, கல்யாணத்தை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு 1.5 months there is no communication, no contact. ஸோ அதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். சார் கிட்ட உள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். சார் வில் டேக் கேர். இல்லை, நான் போடாததுக்கு ரீசன் வந்து அவர் பிஸ்னஸில் இருக்காரு, ப்ளஸ் வந்து ஃபேமிலி இருக்கு. அதாவது அவங்க அம்மா அப்பா வந்து என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, வெளியே எதுவும் இது பண்ண வேண்டாம். ஸோ அதனால நாங்கள் பாட்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு சில உண்மைகள் தெரிய வரும்போது அது வந்து இதாகிறதுனால நான் வந்து இந்த நான் இப்போவும் வந்து இந்த குழந்தைக்காக தான் நான் ஃபைட் பண்ணுறேன். வேற எதுக்காகவும் நான் ஃபைட் பண்ணல. கடைசியாக 1 week பிஃபோர் பார்த்தேங்க, அவர் பேச ரெடி ஆகல. சோ அது ஒரு பிசிக்கல் அபியூஸ்ல முடிஞ்சது. 2 தடவை உங்களை அடிச்சதா சொல்லி சொல்றாங்க. நட்சத்திர விடுதலையும் ஒரு தனியா தொலைக்காட்சியில சொல்றாங்க. என்ன நடந்துச்சு சொல்றாங்க? நான் பேச ட்ரை பண்ண போகும்போது அவர் என்ன அடிச்சிட்டாரு. கோரிக்கை அதுதான் நான் சொல்லிட்டேன். அவர் என்னோட கணவர், அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ். அந்த கோரிக்கையை தான் நான் வச்சிருக்கேன். அவரோட சேர்ந்து வாழணும். இந்த குழந்தைக்கு அவர் அப்பா. அதான் நான் வந்து கமிஷனர் சார் கிட்ட கோரிக்கை வச்சிருக்கேன். குழந்தையை கலைக்க சொன்னதா? கலைச்சிருக்காங்க. ஆமா, அதெல்லாம் நடந்திருக்கு. நான் வந்து திரும்ப பிரஸ் மீட்ல நான் பேசுறேன். பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றிவிட்டதாக ஜாய் கிறிசில்டா சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்துள்ளார். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் கார்த்தி. வணக்கம் கார்த்தி, இந்த புகார்ல என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடந்த 2 மாதங்களாக சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்து வருகிறார். காரணம், அவருடைய ஆடை வடிவமைப்பாளரும் தன்னை 2வது மனைவியாக கூறிக்கொண்டிருக்கூடிய ஜாய் கிறிசில்டா என்பவர் வந்து 2வதாக திருமணம் செய்து கொண்டதாக கடந்த ஜூலை 26ஆம் தேதி சமூக வலைதளங்களில் அவர் பகிர்ந்து கொண்ட புகைப்படங்கள் மிக பரவலாக பேசப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல மாதம்பட்டி ரங்கராஜ் என்பவர் தன்னை ஏமாற்றி விட்டதாகவும், தன்னை ஏமாற்றி 2வது திருமணம் செய்து கொண்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய 6 மாதம் கர்ப்பத்திற்கு அவர்தான் காரணம் என்றும், தன்னுடைய குழந்தைக்கும் அவர்தான் காரணம் என்று ஒரு குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தன்னை 2 முறை வந்து அவருடைய மேலாளருடன் சேர்ந்து தாக்கியது இருப்பதாக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். ஆடை வடிவமைப்பாளரும் 2வது மனைவி என்று கூறப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜாய் கிறிசல்டா இது போன்ற குற்றச்சாட்டுகளை தன்னுடைய தாயுடன் வந்து மாநகர சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் வந்து இந்த பதிவு செஞ்சிருக்கிறார். முதல்ல நம்ம இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் யார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதாவது பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் மெஹந்தி சர்க்கஸ் மற்றும் உள்ளிட்ட பல முக்கியமான படங்கள்ல வந்து நடிச்சிருக்கார். குறிப்பா கோடி அருவி கொட்டுதே அந்த பாடல் மூலமா வந்து மிகவும் பிரபலம் அடைந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தற்போது சமையல் கலையில் வந்து ஒரு முக்கிய ஒரு நடுவராக பிரபல தனியார் சேனல்களில் வந்து அவர் வந்து பங்கெடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. இவ்வாறாக சமையல் கலையில் வந்து அவர் முன்னோடியாக பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டுட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா போன்ற பல முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் சினிமா நடிகர்கள் அவருடைய இல்ல விழாக்களில் வந்து அவருடைய சமையல் தான் நடைபெற்று வருகிறது. இவ்வாறாக அவரது அந்த சமையல் கலையில் நோக்கி ஒரு பக்கம் சென்றுகிறார். அதை தாண்டி சினிமாவிலும் வந்து நடித்துக்கொண்டு தற்போது கூட ஒரு புதிய படத்தில் ஒப்பந்தமாகி அதிலும் நடிப்பதற்கு ஒப்பந்தமாயிருக்கார். இந்த சூழல்ல தான் கடந்த ஜூலை 26ஆம் தேதி இந்த ஆடை வடிவமைப்பாளரும் ஜாய் கிறிசல்டா என்பவர் வந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் 2 புகைப்படங்களை வெளியிடார். அதுல வந்து மாதம்பட்டி ரங்கராஜுடைய மனைவி, அதே சமயம் நான் 6 மாதமாக கர்ப்பமாக இருக்கிறேன் என்ற
வாக்கியங்களுடன் 2 புகைப்படங்களை, அதாவது அவங்க திருமணம் செய்து கொண்ட மாதிரி இருவரும் மாலை கழுத்துடன் இருப்பதும், அதே போன்று மாதம்பட்டி ரங்கராஜ் குங்குமம் வைப்பது போன்ற புகைப்படமும் வந்து வெளியிட்டிருந்தார். இந்த புகைப்படங்கள் தான் பெரும் சர்ச்சையானது. தொடர்ந்து வந்து இவர் 2வது திருமணம் செய்து கொண்டாரா, இந்த ஜாய் கிறிஸ்டல்டா யாரு, இவருடைய முதல் மனைவி என்னானாங்க, விவாகரத்து வாங்கிட்டாரா இல்லையா என்ற பல்வேறு கேள்விகளும் கருத்துகளும் வந்து பதியப்பட்டிருந்தது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறு கடந்த ஜூலை மணிக்கும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி கோவை கொடிசியாவில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் வந்து தன்னுடைய மனைவியுடன் ரங்கராஜ் வந்து கலந்து கொண்டார். அந்த புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் மேகமாக பரவிட்டு இருந்தது. அதாவது பாத்தீங்கன்னா இவர் வந்து 2வதா கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு பெண், அதாவது ஆடை வணிகம் ஜாய் கிறிஸ்டல்டா வந்து சொல்லி கொண்டிருக்க சூழல்ல தன்னுடைய மனைவியுடன், அதாவது ஸ்ருதி என்ற மனைவியுடன் வந்து அவர் கலந்து கொண்டிருந்த அந்த புகைப்படங்கள் வந்து சமூக வலைதளங்களில் வெளியானது. இதுக்கு ரங்கராஜ் தரப்புல வைக்கப்பட்ட ஒரு முற்றுப்புள்ளியே நம்ம என்ன சொல்லலாம். அதாவது வந்து ஒருவர் வந்து இவரை வந்து 2வது திருமணம் செய்து கொண்டேன் சொல்லிக் கொண்ட சூழல்ல தன்னுடைய மனைவியுடன் தான் இருக்கிறேன், என் குடும்பத்துடன் தான் இருக்கிறேன் என்று அந்த புகைப்படம் மட்டுமே வெளியானது. அதற்கும் அவர் எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கவில்லை. நான் 2வது மனைவி என்று அவர் சொல்லிக்கொண்டு புகைப்படங்கள் வெளியிட்டதுக்கும் அதுக்கும் தன்னுடைய எந்த விதமான கருத்தையும் வந்து பதிவு செய்யாமல் இருந்தார். இந்த சூழல்ல இன்று வந்து அந்த 2வது மனைவி என்று கூறிக்கொண்டிருந்த அந்த ஜாய் கிறிஸ்டல்டா வந்து சென்னை மாநகர காவல் ஆணையரகத்தில் இந்த புகார் தெரிவித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் வந்து வரக்கூடிய நாட்கள் எந்த மாதிரி விசாரணை மேற்கொள்ளப்படும், இருவரும் வந்து விசாரிக்க சம்மன் அனுப்பப்படுவார்களா, இந்த வழக்கு எப்படி செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் சட்டப்பூர்வமாக அவர் வந்து ஸ்ருதி என்ற வழக்கறிஞரை வந்து திருமணம் செய்து அவருக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க, அவர் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சூழல்ல இவருக்கு இந்த 2வது திருமணம் நடந்ததா, இந்த புகைப்படங்கள் என்ன, இந்த புகைப்படங்கள் உண்மையாவே திருமணம் செய்து கொண்டதா, மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அவர் கொடுக்கக்கூடிய விளக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த உண்மை நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் வந்து இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் மீது வந்து ஒரு பெண் வந்து புகார் கொடுத்திருக்கார். மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்புல வந்து இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவர் என்ன பதில் அளிக்கிறார் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த முதல் திருமணம் 2வது திருமணம் என்று சமூக வலைதளங்கள்ல பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டு வந்தாலும் மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பிலும் சரி, அவருடைய மனைவி ஸ்ருதி தரப்பிலும் சரி எந்த விதமான விளக்கமும் இதுவரைக்கும் கொடுக்கப்படவில்லை. தொடர்ந்து இந்த சர்ச்சையானது நீடித்துக் கொண்டிருக்கிறது. நன்றி கார்த்திக், உங்களுடைய தகவல்களுக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா கொடியேற்றம் ஆகஸ்ட் 30 மாலை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக.